திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஹவுசிங் போர்டு பகுதியில் உள்ள லலிதா திருமண மண்டபத்தில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு முன்னாள் அதிமுக அமைச்சர் கே.சி. வீரமணி தலைமையில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள களியபெருமாளை அறிமுகப்படுத்தும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த அறிமுக கூட்டத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் களியபெருமாளுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய முன்னாள் திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதிகளில் அதிக வாக்கு பெற்றுத்தரும் மாவட்ட செயலாளர்களுக்கு 5 சவரன் தங்க நகை வழங்கப்படும் என கூறினார். அதனை ஏற்றுக்கொண்ட முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே.சி. வீரமணி, இது ஆரோக்கியமான போட்டி. திருவண்ணாமலை தொகுதிக்குட்பட்ட 4 தொகுதிகளில் நீங்கள் அதிக வாக்குகள் பெறுகிறீர்களா அல்லது திருப்பத்தூர் மாவட்ட தொகுதிகளான திருப்பத்தூர் மற்றும் ஜோலார்பேட்டை தொகுதிகளில் அதிக வாக்குகள் நாங்கள் பெற்று தருகிறோமா என அதையும் பார்த்துவிடலாம் என எதிர்த்து சவால் விட்டார். தற்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கூட்டத்தை பார்த்தாலே இந்த 5 சவரன் நகை உங்களை விட்டு போயிரும் என்ற சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கும் என கூறி சிரிப்பலையை ஏற்படுத்தினார். மேலும் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் களியபெருமாள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என கூறியவுடன் வேட்பாளர் களியபெருமாள் ஆவேசப்பட்டு திடீரென அனைவரின் மத்தியில் மேடையிலேயே காலில் விழுந்தார். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் வேடமிட்ட நபர் ஒருவர் புல்லட் ஓட்டி சென்ற சம்பவம் அனைவரையும் கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அதேபோன்று தோழமை கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூரிலிருந்து ரிப்போர்ட்டர் வெங்கடேசன்.